ஹலோ, வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? வளமை போலதான் நாங்கள் மெடோனா. வெல்கம் டு எந்த சேனல், தமிழ் மீடியா சேனல். வளமையாக பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காமெண்ட்ஸ். நீங்கள் நிறைய காமெண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. பழமையாக தான் எந்த சேனலில் ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் பற்றி தான் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு ஆரை பற்றி போட போகிறேன்டா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திரைப்பட நடிகை அனுஷ்காவை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு போட போகிறேன். அனுஷ்கா செட்டி. அவ என்ன இப்போ அவ சினிமா துறைக்கு ஆரம்பம் வைத்தவா என்றதை பற்றியதான் இந்த வீடியோ. இவ எப்போ பிறக்கிறா, அந்த ஆரம்பத்தில் அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்தால் போகிறது வளமையாக சரியாக போகணுன்றதுக்காக 1980 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் இவண்ட பிறப்பு இருக்கிறது. இவ எங்கேண்டா கர்நாடக, இந்தியாவில் கர்நாடக என்ற இடம், அதில் மங்களூர் என்ற இடத்துல தான் இவ பிறந்தவா. இவர் அனுஷ்காண்ட தகப்பன் வந்து ஒரு பொறியியலாளர், தாய் வந்து ஒரு இல்லத்தரசி. அதே மாதிரி அனுஷ்காவுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து சாய் ரமேஷ். அவர் ஒரு டாக்டர். அவர் முகத்தில் சர்ஜரிகள் செய்து பிளாஸ்டிக்கை செய்து மாத்திர மாதிரி அதில் ஒரு நிபுணத்துவம் படைத்தவர் தான் அவன் சகோதரன் சாய் ரமேஷ். இவர் வந்து குணாரஞ்சன் தான் அவன் இளைய சகோதரன். இப்ப என்னண்டா இவன் லைஃப்ல நிறைய இவாக்கு ஆரம்பத்தில் இந்த சினிமாவே வேண்டாம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள் தான் இந்த அனுஷ்கா. என்ன நடக்குதுன்னா, இவன் குடும்பத்துல இவ வந்து தாப்பன் வந்து எப்பவும் அவ ஃபோக்கஸ் பண்ணபடி சின்ன வயதுல இருந்து யோகா வகுப்புக்கு யோகாவுக்கு போன்னு சொல்லி யோகா கிளாஸுக்கே படிப்பிச்சு கொண்டு போண்டு வற்புறுத்தல் பண்ணி நின்று கொண்டிருந்தது. அப்ப இவவும் அதை போய் பழகி அதுக்கு பிறகு அந்த யோகா கிளாஸ் அவ்வளவு ஒரு கொள்ளை பிரியமா வந்துச்சு. அதுக்கு பிறகு அவ என்ன செய்யறாண்டா, அந்த தானம் ஃபுல்லா படிச்சு அந்த மாஸ்டர்கிட்ட இருந்து தீட்சி எடுக்கிறா. தீட்சி எல்லாம் எடுத்து தானும் ஒரு யோகா டீச்சரா வந்துட்டா. குருவின் பேர் வந்து பரத் தாகூர் தான் அவட்ட குரு, யோகா கிளாஸ் குரு. இப்படி இருந்து இவ யோகாவிலேயே அதிக போக்கஸ் பண்ணிக்கொண்டு இருந்து வரைக்கல என்னண்டு இவருக்கு அந்த சினிமா துறைக்கு போறாண்டா, அவட்ட வைஃப் வந்து பூமிகா. உங்களை எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அநேகமா பூமிகாவை தெரிஞ்சிருக்கும். அவற்ற வைஃப் தான் பூமிகா. அப்ப அவ மூலம்தான், அவேண்ட ஒரு நட்பு மூலம்தான் இவ சினிமா துறைக்கு போறா. என்றாலும் எத்தனையோ முறை அவருக்கு நிறைய சான்ஸ் வந்த இந்த யோகா கிளாஸ்ல இருக்க சினிமா துறைக்கு தட்டி கழிச்சு கொண்டிருந்தவாதான் இந்த அனுஷ்கா செட்டி. பிறகு கடைசியாக அவன் குரு பரத் தாகூர் அட்வைஸின் படிதான் அவ பிறகு சினிமா துறைக்கு இல்லை, ஓகே அவர் சொன்ன பிறகுதான் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று போட்டு தான் சினிமா துறைக்கு அவ என்டர் ஆகிறா. 2005 நடந்த ஒரு திரைப்பட தேர்வு ஒத்திகை நடந்தது. அந்த நேரத்தில் இந்த படம் வந்து இவாக்கு சான்ஸ் வந்துட்டுது. அதுல இவ நடிக்க தொடங்கி விட்டா. பாருங்கள், இவன் பேர் வந்து இப்ப மாற்றப்படுது. அதுதான் இவன் முதல் திரைப்படமும் கூட. உண்மையில அனுஷ்காண்ட பேர் வந்து ஸ்வீட்டி. என்ன ஒரு ஸ்வீட் நேம். ஸ்வீட்டி தான் அவன் சொந்த பேர். ஆம்னியர்களே, அந்த அப்ப அவருக்கு என்னண்டா இந்த பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண்ண பேர் அது எல்லாரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வச்சு யோசிச்சு கொண்டிருக்கணும், இந்த பேரை மாத்தணும், என்ன பேரை வைக்கலாம் யோசிக்க ஒருத்தருக்கு நினைவு வர இல்லை. அந்த நேரத்துல அனுஷ்கா மஜந்தா ஒரு பாடுறவா, தெலுங்கு இடத்துல இருக்கிறாவா. அவ வந்து ஒரு பாடலை பாடிக்கல, அவண்ட ஞாபகம் வந்து இவைகளுக்கு வருகிறது. உடனேதான் அந்த டைரக்டர் வந்து சொல்றாரு, ஓகே அந்த முதல் பேரை மாத்திரம் எடுப்போம், அனுஷ்கா என்றதை எடுத்து வைப்போம் என்று போட்டு இந்த ஸ்வீட்டிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் அனுஷ்கா. அதுதான் அவன் முதல் திரைப்படமும். அந்த திரைப்படம் சூப்பர் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தின் மூலமாக தான் அவ சினிமா துறைக்கு, பாருங்கள், ஒரு யோகா கிளாஸ்ல அட்டம் பிடித்து கொண்டு நின்றவா சினிமா துறைக்கு வந்து அவன் பேரும் மாற்றப்படுகிறது. ஆனா அவ்வளவு திறமா அந்த படம் பெரிய அளவில் ஓட இல்லை. ஆனா அந்த படம் வந்து ஒரு சுமாராத்தான் ஓடினது. 2000 அந்த படம் ரிலீஸ் ஆயின பிறகு ஒரே நேரத்திலேயே ஒரு வருஷத்திலேயே ஒரு 4 திரைப்பட வாய்ப்பு கிடைத்ததான் இந்த அனுஷ்காக்கு. அவ கொஞ்சம் நடிப்பு
நடிப்புல கெட்டிக்காரி. ஆனால் அவாக்கு அந்த சான்ஸ் வரையில ஒரு ஒரு கவர்ச்சி நடிகையாத்தான் அவாக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்து கொண்டிருந்தது இந்த அனுஷ்காக்கு அந்த டைம்ல. ஆனா படங்கள் வந்தது, ஆனா எல்லா படமும் பெரிய அளவில் ஓடையில் ஏதோ ஒரு சுமாராத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. வேற வேற படங்கள், இப்ப தமிழ் படத்துல சிங்கம் அதுல கூட நீங்க அனுஷ்காவை பார்த்திருப்பீங்க. ஆனால் இவவுக்கு அந்த பேரை அள்ளி தந்ததுண்டா அருந்ததி என்ற ஒரு தெலுங்கு படம் இரட்டை வேடங்களில் நடித்தவா. பாருங்கள், இந்த படம் தான் இந்த தெலுங்கு பட வரலாற்றிலேயும் ஒரு திறமாக ஓடி அவ்வளவுக்கு வணிக ரீதியாகவும் பெயர் பெற்றது. அனுஷ்காவுக்கும் பேரை கொண்டு வந்து கொடுத்தது. அதாவது இந்த படம் 17 கோடி பட்ஜெட்லாம் இது எடுக்கப்பட்டது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் மாத்திரம் 73 கோடி. இதனால இந்த அனுஷ்காண்ட பேரே அருந்ததி என்று பேரை மாத்தி ஆக்கள் அவை அருந்ததி என்று கூப்பிட வலிக்கிட்டார்கள். பேர் மாறிவிட்டது. அவ்வளவுக்கு இந்த படம் ஹிட்டை கொடுத்தது. அது ரெட்டை வேடத்தில் அதான் நம்ம அந்த புலி நடிப்பை காட்டி போக்கஸ் ஆகி எடுத்த அந்த படம் தான் அனுஷ்காக்கும் வெற்றி. தெலுங்கு பட வரலாற்றிலும் அதுவும் ஒரு சாதனையாக அமைந்தது அனுஷ்காவின் அருந்ததி படம். அது தமிழ்ல டப் பண்ணி வந்தது. ஆனா உண்மையில அது தெலுங்குல தான் எடுக்கப்பட்டது. இது மாதிரி அந்த ஒரே வருஷத்துல எத்தனையோ படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் படைச்சவா தான் இந்த அனுஷ்கா. 2010ஆம் ஆண்டு 8 திரைப்படங்கள், அதாவது சிங்கம் 1 பார்த்திருப்பீங்க, அது உட்பட 8 திரைப்படங்கள் 2010ஆம் ஆண்டு அனுஷ்காண்ட படங்கள் மாத்திரம் வெளியாயிருக்கின்றன. வளமையா ஒரு படம் இல்லாட்டி 2 வருஷத்துக்கு, இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 2 இல்லாட்டி 3 படம். ஒரு 2010ஆம் ஆண்டு 8 திரைப்படங்கள் அனுஷ்காண்ட வெளியாயிருக்குது. அது ஒன்று சிங்கம் படம் உட்பட நிறைய படங்கள். சிங்கம் 1 படம் அதாவது ஒரு 18 கோடி பட்ஜெட்லாம் எடுக்கப்பட்ட படம். ஆனா 2010ஆம் ஆண்டு அதோட வசூல் 79 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல. பாருங்கள், அமோக வெற்றி கொடுத்து வந்தவாதான் இந்த அனுஷ்கா. செய்த சமூக சேவைகள்ல நிறைய ஆர்வம் கொண்டவா. அதாவது டெக் எய்ட்ஸ் என்ற அமெரிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால அதுல பிரச்சார இதுகளில் தானும் ஈடுபட்டு செயல்பட்டு வந்தவா தான் இந்த அனுஷ்கா. அதோட இல்ல, 2014ஆம் ஆண்டு ஒரு ஆந்திராவில் ஒரு புயல் அடித்தது. அதுக்காக என்ன செய்தவாண்டா, திரைப்பட குழுவை கூட்டிக் கொண்டு போய் தானே சொந்தமாக கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலே இருந்து கொஞ்சம் நிதியை திரட்டி அந்த அவ்வளவு நிதியையும் கவர்மெண்ட்ட கொடுத்து வழங்கினவா தான் இவ. அதோடு இல்லை, 2015ஆம் ஆண்டு இவ ஒரு வின் பண்ணினா, எக்ஸ்போர்ட் 36 ஒன்று வின் பண்ணி அந்த வந்த 10 லட்சத்தை அப்படியே கவர்மெண்ட்ட கொடுத்து விட்டா. பாருங்கள், எவ்வளவு ஒரு இரக்க குணம். ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேணும் என்று யோசிப்பார்கள், ஆனா செயலில் காட்டிவிட்டார். இந்த அனுஷ்காவில ஒரு கிண்ண என்னண்டா, ஆர் அவள்கிட்ட பழகினாலும் அவன் அன்பால ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அவ்வளவுக்கு நல்ல வடிவா பழகுவா, அன்பாக பழகுவா, சகஜமாக பழகக்கூடிய ஒரு தன்மை வகித்தவா தான் இந்த அனுஷ்கா. திருமணத்தை பெற்ற பார்த்தோம்னா இன்னும் தனக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார், தன்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும், தனக்கு இனியான ஒரு ஆளை அவை ஸ்டில் இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு குணம் கொண்டவாதான் இந்த அனுஷ்கா. ஆரம்பத்தில் யோகா கிளாஸ் அண்டு தகப்பண்ட வற்புறுத்தலால போய் பிறகு அதில் ஈர்க்கப்பட்டு அதிலேயும் ஒரு யோகா டீச்சராகி பிறகு சினிமா துறைக்கு பாருங்க எப்படி கொண்டு போய் விடுகுதுண்டு. அது நேரத்திலேயே படம் பேரும் மாற்றப்படுது. ஸ்வீட்டி தான் அவன் பேர். அந்த ஸ்வீட்டி என்ற பேரும் மாற்றப்பட்டு இவ்வளவு நிலைகளை சாதித்தவாதான் இந்த அனுஷ்கா. வலைமை போல் நேயர்களே, ஒவ்வொரு வீடியோ கீழே பாருங்க, நான் போய் பேசிட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்களா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். மறக்காதீங்க. இரண்டால் எல்லாம் நான் தேர்ந்து தெளித்து சரியான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். வளமை போதுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.